வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. மக்களுக்கு தரமான குடிநீர் கூட வழங்காமல் கொள்ளை அடிப்பதிலேயே முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கவனம் செலுத்தி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சீரக சம்பா அரிசியின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கிலோ ரூபாய் 170க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் ஜே சரவணகுமார், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரசு செயலர் செய்தி மற்றும் விளம்பரம் முகமது ஹசன் அமீத் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியார் அவர்களது திருவுருவ படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவின் நிறைவாக மகாகவி பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. மக்களுக்கு தரமான குடிநீர் கூட வழங்காமல் கொள்ளை அடிப்பதிலேயே முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கவனம் செலுத்தி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி 2021ஆம் ஆண்டு மக்கள் மத்தியில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ ஒரு வாக்குறுதியை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. இந்த ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டது. இந்த ஊழல் ஆட்சியால் புதுச்சேரி மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை என்றார். பிஜேபியிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறி வருகிறார்கள். காங்கிரஸிலிருந்து விலகி தனது சொத்துக்களை பாதுகாத்து கொள்ள சென்ற ஓடுகாலிகள் மட்டுமே பிஜேபியில் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுத்தமான தரமான குடிநீர் வழங்காததால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் பல்வேறு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுத்தமான குடிநீர் கூட கொடுக்க முடியாத இந்த அரசு தேவையா எனவும் முதல்வரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, கொள்ளை அடிப்பதிலேயே அமைச்சரும் முதல்வரும் கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது. கொலை கொள்ளை நடக்கிறது. ஆனால் இதில் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தவில்லை. அரிசி வழங்கியதில் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழல் முறைகேடுகள் கவர்னர் வரை சென்று கவர்னர் முதலமைச்சருடன் இருக்கும் புரோக்கர்களை அழைத்து விசாரித்ததாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். NR காங்கிரஸ் ஆட்சியில் 4500 பேருக்கு வேலை வழங்கியதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகிறார். ஆனால் வெறும் 1400 பேருக்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது. 5000 பேருக்கு பணி வழங்கியதை நிரூபித்தால் தான் அரசியலிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் நாராயணசாமி கூறினார். சீரக சம்பா அரிசியின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கிலோ ரூபாய் 170க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உணவே மருந்து என்றும் நம் முன்னோர்கள் கூறுவார்கள். எந்த நோய்க்கும் உணவு மூலமாக தீர்வு காணலாம். அதற்கு உரிய உணவு வகைகளையும் அவர்கள் கண்டறிந்து வைத்திருந்தனர். ஏராளமான தானிய வகைகளை தமிழர்கள் அன்றாட வாழ்வில் உணவாக பயன்படுத்தி வந்தனர். சீரக சம்பா அரிசி முகத்திற்கு அழகு சேர்ப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இது பிரியாணி, குலாப் போன்ற உணவுகளுக்கு பயன்படுத்த ஏற்றதும் சுவையானதுமாகும். புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சீரக சம்பா அரிசி கிலோ ரூபாய் 90 முதல் 100 வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது சீரக சம்பா அரிசியின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதன்படி 1 கிலோ சீரக சம்பா அரிசியின் விலை ரூபாய் 170க்கு உயர்ந்துள்ளது. சில சூப்பர் மார்க்கெட்டுகளில் கிலோ ரூபாய் 200 வரை விற்கப்படுகிறது. இதனால் வீடுகளில் சீரக சம்பா பிரியாணி செய்ய விரும்புவோர் சாதாரண அரிசியை பயன்படுத்தும் நிலை உள்ளது. விலை உயர்வால் சீரக சம்பா அரிசியை போட்டு பிரியாணி செய்யும் கடை உரிமையாளர்கள் என்ன செய்வது என தெரியாமல் தவித்து வருகின்றனர். இது குறித்து மொத்த வியாபாரி ஒருவரிடம் கேட்டபோது பொன்னி, பாசுமதி, இட்லி அரிசிகளின் விலை
பெரிய அளவில் மாற்றமில்லை, ஒரு சில ரூபாய் மட்டுமே உயர்ந்துள்ளது. ஆனால் இதுவரை வரலாறு காணாத வகையில் சீரக சம்பா அரிசியின் விலை 90% வரை, அதாவது 2 மடங்கு விலை உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதன் விலை மேலும் உயரலாம் எனவும் தெரிகிறது. சீரக சம்பா அரிசி ஏற்றுமதி அதிகரிப்பாலும் வரத்து குறைவு காரணமாகவும் வியாபாரிகள் அதிக அளவில் வாங்கி இருப்பு வைப்பதாலும் விலை உயர்ந்துள்ளது என்றார். நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை பருகி பாதிப்படைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வெண்ணிலா நகர், சக்தி நகர் மக்களை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் பார்வையிட்டு பழம், பிரெட் உள்ளிட்டவற்றை வழங்கினார். நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதால் பாதிப்படைந்த சக்தி நகர், வெண்ணிலா நகர் மக்கள் புதுவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிப்படைந்த 50க்கும் மேற்பட்ட மக்களை மருத்துவமனையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் சென்று பார்வையிட்டு பிரெட், பழம் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆகியவற்றை வழங்கினார். உடன் திமுக தொகுதி துணை செயலாளர் தமிழ்மணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி தலைவர் சித்து, மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்துரு, மாநில கலை இலக்கிய பேரவை துணை அமைப்பாளர் காந்தி, மாநில பிரதிநிதி சந்துரு மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் செல்வம், நாகராஜ், சபரி, பாபு, முத்து, சக்திவேல், JP என்கிற ஜோசப், ராஜு, திமுக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் அமைக்கப்படாததை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் காமராஜர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் அமைக்கப்படாததை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் காமராஜர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் தமிழ் இடம்பெறாத கடைகளின் பெயர் பலகைகளை அகற்றும் போராட்டமும் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் மற்றும் பெயர் பலகை அகற்றும் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஒவ்வொரு கடை உரிமையாளரிடமும் வேண்டுகோள் விடுத்தனர். அதில் அனைவரும் 3 மாத இடைவெளியில் பெயர் பலகையை மாற்றி அமைப்பதாக உறுதியளித்துள்ளனர். அகற்ற மறுத்த ஒரு சில கடைகளின் பெயர் பலகைகளை தோழர்கள் தானாக முன்வந்து அகற்றி தன்னுடைய எதிர்ப்பினை அரசுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் தெரிவித்தனர். வன்முறை என்பது எதற்குமே தீர்வாகாது என்பதில் தமிழ் உரிமை இயக்கம் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. ஆனால் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் கடை உரிமையாளர்கள் அரசின் சட்டத்தையும் அரசாணையையும் கடைபிடிக்க மறுப்பதினால் இப்படிப்பட்ட விரும்பத்தகாத ஒரு சில நிகழ்வுகள் நடக்கின்றன. எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழ் முதன்மையான இடத்தில் அமைகிற வகையில் அதிரடியாக ஆணையினை பிறப்பித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அரசின் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தும் தமிழ் உரிமை இயக்கத்தின் எழுச்சிமிகு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு பொதுமக்களும் நல்ல ஆதரவு நல்கிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் என்று தமிழ் உரிமை இயக்கத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. தவளக்குப்பம் முத்து முதலியார் நகர் வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி விழா நடைபெற்றது. தவளக்குப்பம் முத்து முதலியார் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகளுடன் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். காரைக்கால் அடுத்த கீழக்காசாக்குடிமேடு ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தின் வருடாந்திர ஆவணி திருவிழாவில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் அடுத்துள்ள கீழ காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் வருடாந்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வருடாந்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இன்று ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் மகாலட்சுமி பூஜை எனப்படும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. வருடாந்திர திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற மகாலட்சுமி பூஜை எனப்படும் திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கை அம்மனாக பாவித்து விளக்கு பூஜை செய்து ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மனை வழிபட்டனர். சர்வாபாதம் சாந்தி கிளாத்மிகா கம்பீராங்கடாந்த தங்கர் விதாங்க அருள்பாகல் படாலிதாங்க காட்டாக அந்தாயிடுமா. அரும்பார்த்தபுரம் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரும்பார்த்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை வேலம்மாள் தலைமை வகித்து ஆசிரியர் பணிகளை பற்றி பேசினார். பள்ளி ஆசிரியர் சுகிலா வரவேற்புரையாற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் குப்புசாமி பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி ஆசிரியர் பணிகளை பாராட்டியும் ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களுக்காக எவ்வாறு பணிகளை செய்ய வேண்டும் என்றும் மாணவர்களை முன்னேற்றம் அடைய செய்வது ஆசிரியர்களின் பங்கு பெருமளவில் உள்ளது என்றும் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. மக்களுக்கு தரமான குடிநீர் கூட வழங்காமல் கொள்ளை அடிப்பதிலேயே முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கவனம் செலுத்தி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சீரக சம்பா அரிசியின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கிலோ ரூபாய் 170க்கு விற்பனை செய்யப்படுகிறது.